ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வந்து ஒரு சத்துள்ள முளைக்கீரை கூட்டு தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் துவரம்பருப்பு தான் சேர்த்து வைக்கிறதுனால நான் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் கிட்ட முன்னாடி அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு பருப்பு விசில் விட்டு எடுத்து வச்சுட்டேன். நான் அதெல்லாம் வந்து காமிக்கல, சொல்லிக்கலாமேன்ட்டு. அப்புறம் நம்ம பைத்தம்பருப்பும் இந்த மாதிரி செய்யலாம். பைத்தம்பருப்புனா ஒரு விசில் விட்டாலே போதும், கொஞ்சம் ஊறினாலே போதும். இது வந்து ரேஷன் பருப்புன்றனால நான் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டேன். அப்புறம் கீரையை நல்லா 2 தடவை அலசிட்டு நம்ம முதல்ல ஆஞ்சிட்டு அலசிட்டு நம்ம அந்தமாரி கட் பண்ணிக்கலாம் குட்டி குட்டியாக. அப்புறம் வந்து எனக்கு முளைக்கீரை வந்து ரொம்ப குட்டி கிடையாது, ரொம்ப தண்டோடு இருந்ததுனால நான் கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணல, கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். அந்த கீரை வந்து தண்டு இருக்கனால கொஞ்சம் நின்று வேகிற மாதிரி இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செய்யணும். இன்றைக்கி வந்து துவரம்பருப்பு சேர்க்கறதுனால நான் வந்து கொஞ்சம் காரம் அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். தண்டு கொஞ்சம் லைட்டாக தண்டு இருக்கிறதுனால அதனால் நான் பச்சை மிளகா ஒன்று சேர்த்துருக்கேன். கொஞ்சம் வெங்காயம் ஒரு பிடி, பெரிய வெங்காயமோ சின்ன வெங்காயமோ நம்ம இது பண்ணிக்கலாம். முதல்ல தாளிக்கலாம் இல்லை, சும்மா எண்ணெய் விட்டு நம்ம வெங்காயம் அதெல்லாம் வந்து பச்சை மிளகாவையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்க வேண்டியதுதான். ரொம்ப வதங்க தேவையில்லை, சட்னி அளவுக்கு. நம்ம வந்து இதை திரும்ப வேக தான் போகிறதுனால நம்ம லைட்டாக வதக்குனா போதும், பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ வதக்கிட்டு நம்ம பருப்பு எடுத்து ஊற்றிடலாம். தண்ணி வந்து நம்ம திட்டமான அளவு. இப்போ சில பேர் வீட்டில் வந்து கூட்டு வந்து நம்ம தொட்டுக்க சாப்பிட்ற மாதிரி வச்சுப்பாங்க, சில பேர் பசஞ்சு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி நமக்கு வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கெட்டியாவோ தண்ணியாவோ வச்சுக்கலாம். நமக்கு எப்படி இஷ்டமோ சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ சிறுகீரை கூட்டு, இது முருங்கைக்கீரை, இப்போ நிறைய கீரை அரைக்கீரைலாம் வைக்கிறோம் இல்லையா, எல்லாமே இதே மெத்தட்டை தான் நான் வந்து வைப்பேன். சில பேர் வந்து சின்ன ஜீரகம் இருக்கு இல்லையா, அது கூட வந்து தேங்காய் அதுவும் சேர்த்து அரைச்சி ஊற்றுவாங்க. நமக்கு எது விருப்பமோ அது வந்து இன்னொரு முறையில் செய்வாங்க. இது பெருஞ்சீரகத்தூள் போடுறது, சோம்புத்தூள் போடுறது ஒரு விதம். இப்போ வந்து நான் பெருஞ்சீரகத்தூள் மட்டும் போட்டுட்டு குழம்பு மிளகாய்த்தூள் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் போட்டிருக்கேன். அது வீட்டுக்கு தேவையான அளவு காரத்துக்கு போட்டுக்கலாம். உப்பு இதெல்லாம் போட்டிருக்கேன். இப்போ நல்லா மூடிட்டு அப்புறம் மேலே கொஞ்சம் நேரத்தில் பொங்கு வரும்போது மட்டும் லைட்டாக திறந்துக்கணும். ஏன்னா வந்து இந்த பச்சை வாடை அதாவது இந்த மிளகாத்தூள் ஸ்மெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் போகிறதுக்காக நம்ம கொஞ்சம் மூடி கொதிக்க வச்சாதான் நல்லா அந்த ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கொதி வந்த பிறகு உப்பு காரம் நம்ம செக் பண்ணிவிட்டு கீரையை போடணும். அப்புறமா மிளகாத்தூள் போட்டால் வாசனை மாறாது, சட்டுன்னு கீரை வெந்துடும் இல்லையா, அதனால தான் சொல்கிறேன். உப்பு காரம் எதுவும் கம்மியாக இருந்ததுன்னா நம்ம அதை சேர்த்துட்டு ஒரு கொதி விட்ட பிறகு நம்ம கீரையை அள்ளி வைக்கணும். கீரையை அப்படியே கொட்டிடாமல் இந்த மாதிரி போடும்போனா ஒத்தாப்பில் ஒரே மாதிரி வேகும். நம்ம அப்படியே தூக்கி ஒரே இதை போட்டுட்டோம்னா இந்த மாதிரி கீரை சரியாக வேகாமல் முன்ன பின்ன இருக்கிற மாதிரி நறுக்குன்னு இருக்க மாதிரி இருக்கும், ஒரு பக்கம் வெந்துடும். அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தூவின மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், பச்சை மாறாமலும் இருக்கும் கீரை. இப்போ கீரையே பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்கு இல்லையா, அதனால தான். இதேமாரி முருங்கைக்கீரை போட்டாலுமே நம்ம கையில் எடுத்து கொஞ்சம் தூவுற மாதிரி தூவலாமா அப்படியே போட்டோம்னா லைட்டாக நம்ம அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது முருங்கைக்கீரை ஆனால் ஒரே கொதியில் நம்ம எடுத்துடணும். முளைக்கீரை வந்து தண்டும் நான் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகுது. இது சின்ன கீரைனா இப்போ நம்ம உடனே எடுத்துடுற மாதிரி இருக்கும். நான் வந்து தண்டும் சேர்த்து அரிஞ்சு போட்டிருக்கேன். கொஞ்சம் பெரிய தண்டாக இருந்ததுனால சரி கொஞ்சம் அப்படியே சிம்மில் வச்சு, ரொம்ப தீ அதிகமாக வச்சோம்னா கூட்டு வந்து தண்ணி வற்றி சுண்டிடும். அதனால் நம்ம கொஞ்சம் அப்படியே சிம்மில் தீயை வச்சுக்கிட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம அதை செஞ்சு எடுக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம வானலும் ரொம்ப வந்து வெயிட் அதிகமாக இருக்கு இல்லையா, அதனால் கீரை வந்து அதிலே வெந்துடும். அதனால் கொஞ்சம் முன்னாடியே டக்கு நிப்பாட்டிட்டேன். ஒரு நிமிஷத்துக்குள்ளே நம்ம வேறு பாத்திரத்தை மாற்றிடணும். வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம கடுகு தாளித்து போட்டுக்க வேண்டியதான். நம்ம வேணால் சின்ன ஜீரகம் இருக்குல்லையா, நச்சீரகம், அது கூட தாளிச்சிக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் கடுகு தான் தாளிச்சிருக்கேன். கூட்டுக்கு எப்போதுமே சீரகம் தாளிக்கும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும், வேணுன்னா தாளிச்சிக்கலாம். கீரைன்றனால நான் கருவேப்பிலை சேர்க்கல, இது மட்டும் தான் தாளிச்சிருக்கேன். இன்றைக்கி வந்து தயிர் தான், ரசம் வைக்கல. முளைக்கீரை கூட்டு, சத்தான முளைக்கீரை கூட்டும், அப்புறம் வந்து தயிர், உருளைக்கிழங்கு வறுவல் ஸ்லைஸாக இருக்கும் இல்லையா அதுவும், அப்புறம் நார்த்தங்காய் ஊறுக்காய் கிடச்சிது, நார்த்தங்காய் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தேன். அதுவுமே ரொம்ப நல்லது, அது ஜீரண சக்தி ரொம்ப நல்லது சொல்லுவாங்க. அதனால் அதுவும் தான் வச்சு இன்றைக்கி சாப்பிட போகிறோம். நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு அடிக்கடி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கீரை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது இல்லையா, குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க. இன்னும் ஒரு பயனுள்ள வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.